ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பர்சன்டேஜில் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். கொஷின் வந்து வாட் பர்சன்ட் இஸ் 15 பைசே ஆஃப் 2 rupees 70 பைசே. நம்ம கொஷின் பார்த்தோன்னே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கொஷினில் வாட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வரணும்னா கொஷின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 இதுதான் நமக்கு ஞாபகம் வரணும். நம்ம வந்து செகண்டாக ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அதில் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதை எடுக்கக்கூடாது. இதில் வெறும் வாட் பர்சன்ட் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதை தான் வந்து இந்த ஃபார்முலா தான் எடுக்கணும். இப்போ வந்து 2 rupees 70 பைசேலே 15 பைசே வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கொஷின் பார்த்ததும் யூனிட்ஸ்லாம் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது பைசாவில் இருக்குது, இது வந்து ருப்பியில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பைசாவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். 2 rupees 70 பைசே ருப்பீஸ் வந்து இப்போ 2 rupeesன்னு இருக்கா. அப்போ 200 பைசே ப்ளஸ் 70 ஈக்குவல் டு 270 பைசே. நமக்கு 1 rupee எவ்வளோனா 100 பைசா இருக்கும். அதில் 1 rupeeயில் 100 பைசா இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். நமக்கு கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 15 பைசே எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. எத்தனை பர்சன்ட்னா அப்போ 15 மேலே வரும். டோட்டல் வந்து இதுதான் நமக்கு டோட்டல் 270 இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். 5 3s are 9 3s are. ஓகே, இப்போ நமக்கு 50/9 கிடைக்குது. இந்த 50/9 வந்து நம்ம டிவைட் பண்ணால் 5 9s are 45 5. அப்போ நமக்கு 5/9% கிடைக்கும். நமக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.